ஸோ இதான் நம்ம போன வாரம் பார்த்த படம் பீஸ்ஃபுல் வாரியர். ஸோ அந்த படத்தை வந்து உங்களை பார்க்க சொல்லியிருந்தேன். இப்போ அந்த படத்தோட சில செலக்டட் சீன்ஸை மட்டும் நம்ம டைரெக்டாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு இன்ட்ராக்ஷன்லேயும் ரொம்ப அமைதியான, ரொம்ப அமேசிங்கான பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு டிஸ்கஷன் நடக்கும். நீங்கள் அந்த டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இப்படி சைடில் வச்சுக்கிறேன். விஸ்டமுக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை வந்து விஸ்டமுக்கும் நாலேஜுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். விஸ்டம் நாலேஜ் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டு ஒன்று கிடையாது. ஒரு விஷயத்தை இங்கே தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு பேர் நாலேஜ், அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சா அதுக்கு பேர் விஸ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல அந்த தாத்தா சொல்லுவார். அது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படியே போச்சுன்னா, நான் வந்து உன்னோட மனசை வந்து நிப்பாட்டினேன், உன்னை வந்து யோசிக்க விடாமல் நான் பண்ணேன் அப்படிங்கிற. இல்லை நீ அப்படிலாம் ஒன்று பண்ணல, நீ வந்து நீ தண்ணிக்குள்ளே தள்ளி விட்ட. இல்லை நான் உன் மனசை வந்து நிப்பாட்டினேன். இல்லை திடீர்னு ஒரு இடத்துலேருந்து உன்னை தள்ளிவிடும் போது நீ விழும்போது நீ ஸ்கூலை பற்றி நினைக்கல, படிப்பை பற்றி நினைக்கல, கிளாஸை பற்றி நினைக்கல, எதை பற்றியுமே நீ நினைக்கல. நீ வந்து மனசை ஜீரோ ஆகிட்ட. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து ஆண்டர்ப்ரனர் வேர்ல்டில் ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து ஃப்ளோ ஸ்டேட். ஃப்ளோ ஸ்டேட்னால் நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கும்போது, அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாபியாக இருக்கலாம். அந்த இடத்துக்கு போகும்போது டைம் நின்றும், உலகம் நின்றும், நமக்கு நம்ம யாருங்கிற ஐடென்டிட்டியை மறந்துடும். அப்படியே அந்த விஷயத்தில் மூழ்கி நம்மளே அந்த விஷயம் ஆயிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு பேர் வந்து இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில், மார்க்கெட்டிங் வேர்ல்டில், ஆண்டர்ப்ரனர்ஷிப் வேர்ல்டில், செல்ஃப் க்ரோத் வேர்ல்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளோ ஸ்டேட். நீ வந்து ஒரு நதியில் இருக்கிற மாதிரி அப்படியே நீ தன்னை மறந்து, உன்னை மறந்து, உலகத்தை மறந்து அந்த நதியோட ஃப்ளோலையே நீ அப்படியே போகிற மாதிரி ஒரு வேலையை செய்கிறது. யாரோட ப்ரொஃபஷன், யாரோட வேலை ஃப்ளோ ஸ்டேட் ஆகுதோ அவங்க ரொம்ப லக்கி. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலை வந்து பாரம் கிடையாது, வேலை வந்து அவங்களுக்கு ஸ்வர்க்கம். ஸோ அந்த ஒரு நிலையில் மனசு இருக்காது. நம்ம மனசு தான் நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. மனசு தான் வந்து நமக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லுது. காதலில் இருக்கிற ஒருத்தனுக்கு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் 5 மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்பான். ஆனால் அவனே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 2 நிமிஷம் தான் வெயிட் பண்ணியிருப்பான், ஆனால் 5 மணி நேரம் ஆன மாதிரி வெயிட் பண்ண மாதிரி கத்துவான். இது ஐன்ஸ்டீன் கூட ரொம்ப ஒரு அழகான ஒரு இடத்துல தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிங்கிற ஒரு கான்செப்டில் அதுக்கு உதாரணமாக சொல்லுவார். டைம்ங்கிறது வந்து ஒரே மாதிரி இருக்காது. காதலிக்காக வெயிட் பண்ணுறவனுக்கு 2 மணி நேரமும் 2 செகண்டு மாதிரி இருக்கும். நம்மளை வந்து ஒரு அடுப்பில் உட்கார சொன்னால், தோசைக்கல்லில் வந்து கொதிச்சுட்டு இருக்கிற தோசைக்கல்லில் உட்கார சொன்னால் ஒவ்வொரு நொடியும் டிக் டிக், இந்த 2 செகண்ட் வந்து நமக்கு 2 மணி நேரம் மாதிரி இருக்கும். அதனால் டைம் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசில் இருக்கிறது, நிஜத்தில் டைம் அப்படிங்கிறது ஒன்று இல்லைங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் ரிலேட்டிவிட்டி தியரியில் சொல்லியிருப்பார். எக்ஸாக்ட்லி அதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் காரணம். நம்ம பண்ணுற வேலையில் நம்ம டைமை மறந்து ஒரு வேலையை செய்ய முடிஞ்சிருச்சுன்னா அந்த வேலை நமக்கு பாரமாக இருக்காது. செய்கிற வேலையில் ஒரு நொடியும் நமக்கு வந்து மணி ஆயிடுச்சு ஆக மாட்டேங்குது, ஐயோ அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது அப்படின்னு நம்ம வந்து டைமை பற்றியே யோசிக்க ஆரம்பித்தோம்னா, நம்ம கான்ஷியஸ் ஆக ஆரம்பித்தோம்னா வெளி விஷயங்களில், அப்போ நமக்கு வந்து அந்த விஷயம் வந்து நம்மளோட ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ளே நம்மளை கொண்டு போகலன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃப்ளோ ஸ்டேட் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள், மேலே பார்ப்போம். நீ வந்து விழும்போது ஏன்னு கத்திக்கிட்டு தான் இருந்த, உனக்கு அதில் சொல்கிறது கூட ஒரு வார்த்தை இல்லை அப்படின்னாரு. அதுக்கு வந்து நீ வந்து பைத்தியமாயிட்ட, உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் யூஆர் அவுட் ஆஃப் யுவர் மைண்ட். உன் மனசுலேயே நீ இல்லை, நீ சரியாக இல்லை, நீ வந்து பைத்தியம் மாதிரி ஆகிட்டேங்கிற அர்த்தத்தில் யூஆர் அவுட் ஆஃப் யுவர் மைண்ட். நீ உன் மனசுலேருந்து வெளியே வந்துட்டே, உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கேட்குறான். அது என்ன கவுண்டர் கொடுக்குறாருன்னு மட்டும் பாருங்கள். இட்ஸ் டேக்கன் அ லைஃப் டைம். இதை வந்து நான் அடையிறதுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற. இப்போ அவர் சொன்ன அந்த விஷயத்தை, ஒரு மலை ஏற போகிறாங்க, ரொம்ப நாள் கழித்து நீ வந்து எக்யூப்ட் ஆகிட்ட, நீ ரெடி ஆகிட்ட, அதனால் உன்னை வந்து நான் கூப்பிட்டு போகிறேன், ஷூ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. இப்போ கடைசியில் அவன் வந்து வாழ்க்கை ஒரு புதிர், அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாத. யாருக்கு என்ன ஆகும், எப்போ எவன் பணக்காரனாவான், எவன் ஏழையாவான்,
எவனுக்கு கஷ்டம் இருக்கும், எவனுக்கு கஷ்டம் இருக்காது, நம்ம நினச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை அமையுமா அமையாதா, இப்படி நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃபிகர் அவுட் பண்ணி மேக்ஸ் மாதிரி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். நம்ம முயற்சி பண்ணுறது ஒரு விஷயம், ஆனால் என்ன நடக்குமோ அப்படின்னு நம்ம வந்து யோசித்து கவலைப்படுறது இன்னொரு விஷயம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ முயற்சி பண்ணு, ஆனால் இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இது நடந்துருமோ, இது ஏன் நடக்கலை, இப்படி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காத. வாழ்க்கைங்கிறது ஒரு புதிர், அது புதிராக தான் இருக்கும். எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரூல் ஆஃப் த வேர்ல்டு. இப்போ ரெண்டாவது ரூல் என்னன்னு பார்ப்போம். Keep a sense of humor, especially about yourself. வாழ்க்கையில் கொஞ்சம் நகைச்சுவை வச்சுக்கோங்க. ஆனால் அந்த நகைச்சுவை இன்னொருத்தரை பற்றி இல்லை, நம்மளை பற்றியே. ஸோ நான் இப்போ பேசும்போது ஏதாவது வாய் குளறிடுச்சுன்னா நான் வந்து ஐயோ அசிங்கமாகிடுச்சு, எல்லோரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்காம, சரி நம்ம வாய் குளறிடுச்சு அப்படின்னு நானும் அந்த ஜோக்குக்கு நான் சொன்னதுக்கு சிரிச்சுட்டு அப்படியே நான் அடுத்ததுக்கு போனால் அதுக்கு வந்து செல்ஃப் ஹியூமர். அப்போ நம்மளை வந்து நம்ம வந்து ரொம்ப இன்னொருத்தவங்க கண்ணில் நான் எப்படி தெரியுறேங்கிறத பற்றிலாம் யோசிக்காமல், நான் என்னைய நானே பாருங்கள் இப்பவுமே வளருது, என்னைய நானே வந்து ஏற்றுக்கிறது தான் வந்து செல்ஃப் ஹியூமரோட ஆரம்ப புள்ளி. அப்போ நான் பண்ணுற தப்புக்கு வந்து இன்னொருத்தன் சிரிக்கிறதுக்கு முன்னாடி நானும் சிரிச்சிடுவேன். ஸோ இது வந்து ஒரு மெச்சூர்டு இன்னசென்ஸ். இதான் வந்து ரெண்டாவது ரூல். Nothing stays the same. இந்த உலகத்தில் எல்லாமே மாற்றத்திற்கு உள்ளாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதான் வந்து மூணாவது ரூல். இந்த மூணுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரூல். இந்த 3 ரூலையும் வந்து ஒருத்தன் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டான்னா அவனோட வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கஷ்டத்துலேயும் அவனால் அந்த கஷ்டத்தை தாங்கி நிற்கக்கூடிய சக்தி இருக்கும், அவன் தைரியமாகவும் இருப்பான். ஸோ இவன் வந்து ஏதோ மலை மேலே காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர்றாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு மலை ஏறுறான், அவனால் முடியவே இல்லை. கடைசியில் மலை ஏறினதுக்கப்புறம் அவர் என்ன காட்டுறாருன்னு இப்போ பாருங்கள். This is what I was finally ready to see. Well, the whole trip up here, you were excited, you were happy. Yeah, because I thought I was going to see something. You were like a kid on Christmas morning. ரொம்ப சந்தோஷமா இருந்த. இப்போ என்ன உனக்கு டிசப்பாயின்ட்மென்ட் Whole trip up ஆயிடுச்சு? here, it made you feel good. எதையோ காமிக்க For the போறேன்னு past கூப்பிட்டு 3 வந்தேன். hours, I've been waiting to see this wonderful thing. Oh, what's that? நான் ஏதோ பெரிய விஷயத்தை நீ காட்ட போகிற, ஏதோ ஒரு மேஜிக் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்தேன். கடைசியில் பார்த்தா கல்லை காட்டுறேங்கிற அப்படிங்கிறான். இப்போ என்ன மாறிடுச்சு? நம்ம காலேஜுக்கு படிக்கிறோன்னா அந்த படிக்கிற ஃபேஸ் தான் ரொம்ப அழகான ஃபேஸ். அந்த டிகிரி வாங்குகிற அந்த 4 செகண்டு பெரிய ஃபேஸ் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸுக்கு முன்னேறோன்னா அந்த ப்ரமோஷனும் அந்த அடுத்த கட்டமும், அந்த கட்டம் நடக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கக்கூடிய ஒரு நாளோ ஒரு நிமிஷமோ ஒரு மணி நேரமோ அது இம்பார்ட்டண்ட் கிடையாது. அந்த ஃபுல் ஜர்னி இம்பார்ட்டண்ட். அந்த ப்ரைஸ் வாங்கி நிற்கிற அந்த மொமெண்ட் இம்பார்ட்டண்ட் கிடையாது. அந்த ரன்னிங்கில் அந்த ப்ரைஸ் வாங்குறதுக்காக 3 மாதம் தினம் ஓடின அந்த 3 மாதத்தோட டெய்லி காலையில் நடந்த அந்த எஃபர்ட், அதுதான் ரொம்ப அழகானது. ஐஏஎஸ் ஆயிட்டேன் அப்படின்னு காலை தூக்கும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட ரூமுக்குள்ளே உலகத்தையே மூடி உலகத்திட்டேருந்தே வெளியே ஓடி வந்து ஒளிஞ்சு வாழ்ந்து எல்லா புக்ஸுக்குள்ளேயும் ஒரு புக்ஸாக ஒரு நாளாக படித்து சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு கூட போகாமல் உலகத்தையே மறந்து அந்த படித்த அந்த 2 வருஷம்தான் ரொம்ப பியூட்டிஃபுல். குழந்தைய டக்குன்னு ஒரு நாள் கையில் வச்சுருக்கிறத விட 9 மாதம் அந்த குழந்தைய வயிற்றில் தொட்டுட்டு அந்த குழந்தையோட பேசிட்டு அந்த குழந்தைக்காக காத்திருக்கிற அந்த 9 மாதம் தான் ரொம்ப பியூட்டிஃபுல். ஸோ இன் எவ்ரி ஃபேஸ் ஜேர்னி இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் த டெஸ்டினேஷன். இதை தான் அவனுக்கு சொல்கிறதுக்காக அவர் மலைக்கு கூட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இதில் நிறைய இருக்குது. நான் சொன்ன மாதிரி நான் 70 தடவை பார்த்துருக்குறேன் இந்த வீடியோ. இதில் இருக்கிற பல விஷயங்களை பல மணி நேரம் பேசலாம், பல டிஸ்கஷன் பண்ணலாம். ஆனால் நம்மளோட இந்த பர்பஸ் அது இல்லை. அதனால் நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன்.